ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. ஐயோ, இவன் வேற என்னெல்லாமோ சொல்லி ஏத்தி விட்டான். ஆனா அவன் இருக்கிற வரைக்கும் தைரியம் இருந்துச்சு. அவன் போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பயமா இருக்கே. டேய், எதுக்குடா பயப்படுற? அவன் உன் பொண்டாட்டி. அவகிட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இருக்கு, ஆனா அதை எடுத்துக்கிறதுக்கு தான் பயமா இருக்கே. இல்ல மச்சான் சொன்ன மாதிரி இப்படி பயந்துகிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு என்னன்னாலும் சரி, அவன் சொன்ன மாதிரி கிஸ் அடிக்க முடியுமான்னு தெரில. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ஐயோ, பக்கத்துல போகவே பயமா இருக்கே. எப்படிடா கிஸ் அடிக்க போற? சரி, முதல்ல ஏதாவது பேசி ஸ்டார்ட் பண்ணுவோம். தைரியம் வந்ததுக்கு அப்புறமா பக்கத்துல போலாம். சாரி கையல், நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் வெளியே போயிட்டேன். அது எப்பவும் இருக்கிற ஞாபகத்துல அப்படியே டைம் பார்க்காம இருந்துட்டேன். நீங்க இருக்கிறத மறந்துட்டேன். இதுக்கப்புறம் நான் அப்படி லேட்டா வர மாட்டேன். சீக்கிரமா வந்துடுறேன். இதுக்கப்புறமும் நான் இருக்கிறத மறந்துட்டு நீங்க லேட்டா வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் காலையில சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நான் என் அம்மாவுக்காக தான் இந்த வீட்ல இருக்கேன். மத்தபடி எனக்காக நீங்களும் எதுவும் பண்ண வேண்டாம், உங்களுக்காக நானும் எதுவும் பண்ண மாட்டேன். நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருப்பீங்களோ அப்படி இருக்கலாம். நீங்க எப்ப வேணும்னாலும் வீட்டுக்கு வரலாம், எப்ப வேணும்னாலும் வெளியே போலாம். அதே மாதிரி தான் நானும் என்ன பண்றேன், எங்க போறேன், எப்ப வரேன் எதையுமே நீங்களும் கேட்க கூடாது. அது கேட்கறதுக்கான உரிமையும் உங்களுக்கு இல்ல. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, என் அம்மாவுக்கும் மத்தவங்களுக்கும் மட்டும்தான் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. மத்தபடி இந்த வீட்டுக்குள்ள நம்ம 2 பேரும் வெறும் ரூம்மேட்ஸ் மட்டும்தான். ரூம்மேட்ஸா? நானாவது பரவாயில்ல ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். இவன் என்ன ரூம்மேட்ஸுங்கிறா? நான் ஏன் ரூம்மேட்ஸ்னு சொன்னேன்னா, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட எடுத்துக்கிற உரிமை அளவுக்கு கூட நீங்க என்கிட்ட எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான். ஓ, அவ்வளவு உஷாரா நீ? பாத்துக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். போங்க. என்ன இவ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறா? இந்த லட்சணத்துல இவன் வேற கிஸ் அடினெல்லாம் ஏத்தி விட்டான். இவ பேசுற லட்சணத்துக்கு எங்க இருந்து கிஸ் அடிக்கிறது? ஐயோ, அவன்கிட்ட போய் நாளைக்கு எதுவுமே பண்ணலடான்னு சொன்னா அவன் வேற திட்டுவானே. எதுவுமே பண்ணாம அவன்கிட்ட போய் நாளைக்கு திட்டு வாங்குறத விட ஏதாவது பண்ணி இவகிட்ட திட்டு வாங்குறது எவ்வளவோ மேல். வரேன் இருடி. என்ன இவ அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் மாத்தி ரெடியாகி நிக்கிறா? தூங்க போறதுக்கு எதுக்குடா இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கா? என்ன வேணும்? என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? என்னது? இல்லங்க, ஒண்ணும் வேணுங்க. அப்புறம் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? தூக்கம் வருதுங்க, அதான் தூங்கலான்னு வந்தேன். அதுக்கு எதுக்குங்க இங்க வந்திருக்கீங்க? இங்க வராம பின்ன வேற எங்க போறது? இந்த வீட்டுல இருக்கிறதே இந்த ஒரு பெட்ரூம் தான். எங்க என்ன விளையாடுறீங்களா? இங்கதான் நான் தூங்குறேன்ல. தூங்குங்க, உங்களை நான் தூங்க வேணாம்னு சொல்லியே. நீங்க உங்க பாட்டுக்கு தூங்குங்க. எனக்கும் தூக்கம் வருது, நான் என் பாட்டுக்கு தூங்குறேன். எங்க 2 பேரும் எப்படிங்க ஒரே பெட்ரூம்ல தூங்க முடியும்? ஏங்க, நீங்க தானே சொன்னீங்க நம்ம 2 பேரும் ரூம்மேட்னு. இதுக்கு முன்னாடி கூட என் கூட ஒரு ரூம்மேட் இருந்தான். அவனும் நானும் கூட இதே ரூம்ல இதே பெட்ல தான் ஒன்னா தூங்குவோம். எங்க என்ன விளையாடுறீங்களா? எங்க நான் எதுக்குங்க உங்ககிட்ட விளையாட போறேன்? தூக்கம் வருதுங்க, தூங்க போறேன். ஏங்க, அதான் உங்களுக்கும் எனக்கும் இடையில எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டேன்லங்க. எப்படிங்க எதுவுமே இல்லாத 2 பேரும் ஒரே ரூம்ல தூங்க முடியும்? எங்க தூங்குறதுக்கு வேற என்னங்க வேணும்? பெட் இருக்கு, தலகாணி இருக்கு. நீங்க உங்க பாட்டுக்கு அந்த பக்கமா தூங்குங்க, நான் என் பாட்டுக்கு இந்த பக்கமா தூங்குறேன். அப்படியெல்லாம் என்னால உங்க கூட தூங்க முடியாது. சரி, நீங்க வேணா இங்க தூங்குங்க, நான் போய் வெளியே ஹால்ல படுத்துக்கிறேன். எங்க ஒரு நிமிஷம். சரி வேணாம், நீங்களே எங்க படுத்துக்கங்க, நான் வெளியே ஹால்ல போய் படுத்துக்கிறேன். என்ன இன்னும் நம்மளால காணோம்? ஐயோ, என்ன இவன் இன்னும் கத்தவே மாட்டேங்கிறான்? கத்திட்டான். பூனையா? அது எங்கேயாவது கடற்கரையில இருக்கும். அது எப்படிங்க நான் போக சொல்றது? அதாவது பாட்டுக்கு எங்கேயாவது இருந்துட்டு போகுது. நீங்க தூங்குங்க, நான் போய் வெளியே ஹால்ல படுத்துக்கிறேன். அதுக்கு நான் என்னங்க பண்றது? நீங்க தானங்க ஒரே பெட்ரூம்ல ஒன்னா படுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. அப்புறம் நான் ஹால்ல தானங்க போய் படுத்தாகணும். இல்ல என்கிட்ட வெளியே போன்னு சொன்ன மாதிரி அந்த பூனை கிட்ட உங்களால வெளியே போன்னு சொல்ல முடியுமா? இல்ல தைரியம் இருந்தா சொல்லிதான் பாருங்களேன். முடியாதுல்ல? அப்ப அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. நீங்க உங்க பாட்டுக்கு தூங்குங்க, நான் என் பாட்டுக்கு போய் வெளியே தூங்குறேன். எங்க என்னங்க நீங்க வெளியே போன்றீங்க, போகாதன்றீங்க. நான் என்னதாங்க பண்ணட்டும்? எனக்கு தூக்கம் வருதுங்க. ஐயோ எங்க, எனக்கு சின்ன வயசுல இருந்தே பூனைனா ரொம்ப பயங்க. அதுக்கு நான் என்னங்க பண்ணணும்?
விடுங்க. இல்லன்னா இல்லனா இல்லன்னா சரி பரவாயில்ல, நீங்களும் இந்த ரூம்லயே தூங்குங்க. ஹை ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் டாவரம் பூ. நீ நடத்துக்கல, நான் இருக்கேன். தந்தானே 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 நானே தந்தானே நா. அது எப்படிங்க நீங்களும் நானும் எப்படிங்க ஒரே ரூம்ல ஒண்ணா தூங்க முடியும்? அது பரவாயில்லங்க. அது எப்படிங்க பரவாயில்ல? அதான் உங்களுக்கும் எனக்கும் இடையில எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. எதுவும் இல்லாத ரெண்டு பேரும் எப்படிங்க ஒண்ணா தூங்க முடியும்? ஐயோ எங்க, அதுக்கான நீங்க வெளிய போயிட்டா எனக்கு இந்த ரூம்ல அந்த பூனை வேற இருக்கு. தனியா தூங்க பயமா இருக்குங்க. நான் வேணும்னா இந்த பக்கமா இந்த ஓரமா தூங்கிக்கிறேன், நீங்க அந்த பக்கமா அந்த ஓரமா தூங்கிக்கங்க. அப்படியெல்லாம் முடியாதுங்க. அப்படியெல்லாம் தூங்க முடியாது. சரி அப்படின்னா நீங்க வேணா இங்க தூங்குங்க, நான் போய் ஹால்ல படுத்துக்கிறேன். ஐயோ என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? இதுக்குதான் ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாதுங்கிறது. ஐயோ ஏங்க ஹால்ல எல்லாம் படுக்க முடியாதுங்க. அந்த பூனை சில டைம் ஹால்ல தாங்க சுத்திட்டு இருக்கோம். ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க? அப்புறம் அந்த பூனை எங்க தான் வராது? எங்க அது என்ன என் ஃப்ரெண்டாங்க, எங்க வருது எங்க வராதுன்னு என்ன என்கிட்ட சொல்லிட்டு தான் போகுமா? அது பூனைங்க, அது எப்ப எங்க போகும்னு யாருக்குங்க தெரியும்? ஐயோ இப்ப என்ன பண்றது? சரி சரி ஒன்னும் பயப்படாதீங்க. நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நான் வேணா உங்களோட தூங்குறேன். இல்ல பரவாயில்ல, அந்த பூனையோட சத்தம் காணோம், அது போயிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் தனியாவே தூங்கிக்கிறேன், நீங்க போய் ஹால்ல படுத்துக்கங்க. ஐயோ எங்க சத்தம் இல்லனா அது இங்கதாங்க இருக்கும், வெளியெல்லாம் போயிருக்காது. அப்புறம் திரும்ப வந்துரும். வந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. எங்க சொன்ன கேளுங்க, அந்த பூனை திரும்ப வந்துருங்க. ஹலோ, அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்லங்க, நீங்க கிளம்புங்க. ஓ அப்படியா, இர்ரி. ஆமாங்க இங்கதாங்க இருக்கு, நான் தான் சொன்னேன்லங்க. ஆமாங்க நீங்க சொன்னது உண்மைதான், அந்த பூனை இங்க தான் இருக்கு. நீங்க போயிட்டு அது திரும்பவும் வந்துரும். ஆமாங்க வந்துருங்க. ஆமாங்க நீங்க இங்கே தூங்குங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க போகாதீங்க. இல்லங்க நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் எப்படிங்க போவேன்? ஆனா ஒரு கண்டிஷன், நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்க மேல படுத்துக்கங்க. என்னது? நான் கீழே தரையில படுத்துக்கிறேன், நீங்க மேல பெட்ல படுத்துக்கங்கன்னு சொன்னேன். ஓ அப்படி சொன்னீங்களா? வேற என்ன? வேற ஒண்ணும் இல்லைங்க. இல்ல நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்க மேல படுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்ல, என் வீட்ல கட்டிலெல்லாம் இல்ல, நான் கீழே தரையில தான் படுப்பேன். எனக்கு கீழே படுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல, நான் தரையில படுத்துக்கிறேன், நீங்க மேல படுத்துக்கங்க. இல்ல நான் அதுக்கு சொல்லல, அந்த பூனை கட்டில் கடியில தான் இருக்கும். நீங்க கீழே படுத்தீங்கன்னா அந்த பூனை வந்து உங்க பக்கத்துலயே படுத்துக்கும், அதுக்கு தான் சொன்னேன். இல்ல பூனை கூட படுக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேனா நீங்க தாராளமா கீழே படுத்துக்கலாம். ஐயோ என்ன இப்படி சொல்றீங்க? இல்ல நான் கீழே படுக்கல, நான் மேல படுத்துக்கிறேன், நீங்க கீழே படுத்துக்கங்க. இது நான் கீழே படுக்கவா? எங்க என்னங்க கடைசியில என் வீட்டுல என்னையே கீழே படுன்றீங்க? அப்புறம் வேற என்ன சொல்றது? ஒரே பெட்ல எல்லாம் ஒன்னா படுக்க முடியாது. ஏங்க என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் உங்களை ஏதாவது பண்ணிருவேன்னு பயப்படுறீங்களா? உங்களை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருந்தா நான் நேத்தி பண்ணிருப்பேன். இல்ல அப்படி ஏதாவது நான் பண்ணியிருந்தாலும் உங்களால என்ன பண்ணியிருந்திருக்க முடியும்? ஒன்னும் பண்ணியிருந்திருக்க முடியாது. ஏன் நான் உங்களை ஏதாவது பண்ணிட்டேன்னு போய் யார்ட்டையும் சொல்லக்கூட முடியாது. நான் நினைச்சிருந்தா நான் உங்களை என்ன வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா விருப்பம் இல்லாம உங்க கழுத்துல தாலி கட்டினதையே நான் பெரிய தப்பா நினைக்கிறேன். விருப்பம் இல்லாம உங்களை தொடுற அளவுக்கு நான் அவ்வளவு சீப்பானவன் கிடையாது. கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் சம்மதம் இருந்தா மட்டும்தான் தொடணும்னு நினைக்கிறவனா. உங்க சம்மதம் இல்லாம என் விரல் கூட உங்க மேல படாது. இதுக்கப்புறமும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னா நான் கீழே படுத்துக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க மேலேயே படுத்துக்கங்க. அப்போ என் மேல நம்பிக்கை இருக்கா கையல்? இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பறிவிழும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு முன்னாரம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன என்னை தீண்டக்கூடாது வானோடும் சொல்லாத வங்கக்கடல் என்னை இந்த கூடாது கையோடு சொல்லாத புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீளுமே விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே
உன்னை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா ரோஜா ரோஜா. என்ன இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் யாரும் நம்மள கூப்பிடல. நேத்து நடந்த விஷயத்துக்கு இந்நேரத்துக்கு என் மாமா எனக்கு பஞ்சாயத்து வைக்கிறதுக்காக கூப்பிட்டு இருக்கணுமே. ஒருவேளை நான் வெளியே வந்ததும் வெளுக்கலான்னு காத்திருக்காரோ? இல்லையே, நம்ம பண்ண வேலைக்கு நான் வெளியில வர வரைக்கெல்லாம் அவர் வெயிட் பண்ண மாட்டாரு. நேரம் ரூம்குள்ளேயே வந்துல சாத்திருப்பாரு. ஆனா ஏன் இன்னும் என்ன கூப்பிடல? ஒருவேளை அவ விஷயத்த அண்ணன்கிட்ட சொல்லலையோ? டேய், அப்படி மட்டும் நினைக்காதடா. அது எப்படி சொல்லாம இருப்பா? சொல்லாம இருக்கிற அளவுக்கு அவ்வளவு சின்ன வேலையா நீ பார்த்து வச்சிருக்க? ஏண்டா, மழை வந்தா மழையில நனைஞ்சமா, அழக ரசிச்சமா, அப்படியே அவளை கொண்டு வந்து வீட்டுல விட்டமான்னு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு யாரா உன்னை அவசரப்பட்டு கிஸ் எல்லாம் பண்ண சொன்னா? அது ஏன்டா அவளை பார்த்தா மட்டும் உன் பிரேக் கண்ட்ரோல்ல நிக்க மாட்டேங்குது? அவசரப்பட்டு கிஸ் பண்ணல, இப்போ உன் மாமா உனக்கு ஆப்பு வைப்பான், நல்லா அனுபவி. பேபி, நீ இன்னும் டெச் மாட்டலையா? சீக்கிரமா சட்டை போட்டு வா. எங்க சீக்கிரமா வர்றது? இரு வரேன். சோ பேபி, அப்பா உன்னை கூப்பிட்டிருக்காரு, சீக்கிரமா வா. ஐயோ, போச்சு போச்சு, எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். யபி, உன் அப்பா என்ன கூப்பிட்டாரா? ஆமா பேபி, அப்பா தான் உன்னை கூட்டி வர சொன்னாரு, வா. அபி, எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு? எதுக்கு தெரியலையே, அப்பா அதெல்லாம் சொல்லல. அப்பா மாமா கூட்டி வா அப்படி சொன்னாரு. ஐயோ, மாட்டிக்கிட்டனா? அபி, அப்பா கூப்பிட்டாருல, அப்பா கூட வேற யாராவது இருக்காங்களா? ஆமா, ஐச்சு இருக்கா. அப்ப கன்ஃபார்ம் பத்த வச்சுட்டா. ஐயோ, இப்ப மாமா ஏன்டா இப்படி பண்ணன்னு கேட்டா என்ன சொல்றது? அது சரி, அவர் எங்க கேக்குறதுக்கெல்லாம் நிப்பாரு. பார்த்ததும் அடிச்சு சாத்தி வெளியே அனுப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். நேத்து தான் வீட்டுக்குள்ள வந்தோம், அதுக்குள்ள இன்னைக்கு வெளியே போகணுமா? ஆனா முன்னாடியாவது பரவாயில்ல, சக்தி ரூமுக்கு போலாம். இப்ப அங்க வேற கையில் இருக்கா, அங்கேயும் போயிருக்க முடியாது. எங்கடா போவ? சரி, எவ்வளவோ பார்த்துட்டோம், இத பார்க்க மாட்டோமா? பார்த்துக்கலாம். அபி, உன் அப்பா ரொம்ப கோவமா இருக்காரா? கோமா இல்ல பேபி, அப்பா கோமாலாம் இல்ல, அப்பா சோகமாக்காடு. சோகமாவா? என்ன சொல்ற அவ? அபி, என்ன சொல்ற? கோவமா இருக்காருன்றதான் சோகமா இருக்காருன்னு சொல்றியா? இல்ல பேபி, சோகமாக்காடு. சோகமா இருக்காரா? என்ன அப்படி சொல்ற? எதுக்கு சோகமா இருக்காரு? அஜி, அச்சுக்கு உடம்பு சரியில்ல, காய்ச்சல் வந்துட்டு, அதான் சோகமாயிக்காடு அப்பா. காய்ச்சலா? ஐயோ, நம்மளாலதான் அவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சோ? நேத்து கிஸ் பண்ணதுனால பயத்துல காய்ச்சல் வந்திருக்குமோ? ஐயோ, கிஸ் பண்ணதுக்கே என் மாமா என்ன விழுக்க போறான். இந்த லட்சணத்துல அவளுக்கு காய்ச்சல் வேற வந்துருச்சா? என்ன நிச்சயமா சும்மா விட மாட்டான். பேபி, நீ சீக்கிரமா சட்டை போட்டுட்டு வா. அங்க அப்பா ஐச்சுக்கு ஊசி போட்டுட்டு இருக்காரு. நீ லேட்டா வந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஊசி போட்டு வாடு. சீக்கிரமா வா. ஐயோ பி, நான் சீக்கிரமா வந்தாலும் லேட்டா வந்தாலும் இன்னைக்கு உன் அப்பா என்ன போட போறது என்னமோ உறுதி. ஆனா அதை என்ன சொல்லி சமாளிப்பேன்னு தான் தெரியல அபி. இன்னைக்கு வீட்டுல அடிதடி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அபி, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? உன் மாமாவை கூட்டிட்டு தானே வர சொன்னேன், சீக்கிரமா வா. அப்பதான் வாடேன். பேபி, அப்பா சீக்கிரமா வர சொன்னாங்க, வா போலாம். போலாம் அபி. இல்லைனாலே இந்த ஆளு வாய்ஸ் டெரரா தான் இருக்கும். இதுல வேற இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்காரு போல. வெளியே போகவே பயமா இருக்கே. பேபி, பயக்காத. அப்பா உனக்கு ஊசி எல்லாம் போட மாட்டாங்க. ஐச்சுக்கு காய்ச்சல் இருக்குது, அதனால தான் ஐச்சுக்கு ஊசி போடுவாங்க. உனக்கு காய்ச்சல் இல்லல்ல, அதனால உனக்கு ஊசி போட மாட்டாங்க. பயக்காத. ஐயோ பி, இப்ப வரைக்கும் காய்ச்சல் இல்ல. ஆனா உன் அப்பாவை போய் பார்க்கணும்னு நினைச்சா இப்ப எனக்கு காய்ச்சல் வந்துரும் போல. அபி, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு வேற டைம் ஆச்சு. உன் மாமா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்ப வரானா இல்லையா இங்க? மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன்.